ஏய் ஒரு क्वेश्चन கேளுங்கடா, நீங்க 5 क्वेश्चन கேக்குறீங்க. அண்ணா அண்ணா சரி, யாரை செலக்ட் பண்ண சொல்லலாம்? அண்ணா மைக் இருக்கு. எங்க? இங்க என்னமா எல்லாமே இங்கேயும் இருக்கு. அண்ணா. இங்கேயும் மைக் இருக்கு. ஹாய்மா. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ராக்கிங். ஒரு Black காஃபி வண்டி கேட்டேன், இவங்க எத்தனை வரேன்னு போனாங்க, இன்னும் வரல. நானே கலந்து குடிச்சிருப்பேன். சொல்லுப்பா. Very simple question அண்ணா. I At what point in your life did you feel like நம்ம வாழ்க்கையில didn't get your name, sorry. நித்திலா. நித்திலா சொல்லுங்க இப்போ. நித்திலா. At what point in your life did you feel like நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம், சாதிச்சிட்டோம்? Because கூட சுத்தி இருக்கிறவங்க they can be like congratulations மச்சான் நீ வந்து பெரிய ஆள் ஆயிட்ட அப்படிலாம் they can tell. But each personக்கு ஒரு சின்ன விஷயம் இருந்தாலுமே you would have felt that this is my winning moment in life அப்படின்னு you would have felt. So உங்க லைஃப்ல which was your winning moment? I think 2011 or 12 நினைக்கிறேன். எனக்கு வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ண கொஞ்சம் காசு வந்தது, வேற ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து காசு வந்தது, இது மாதிரி 2-3 இடத்துலேருந்து காசு வந்தது. அன்னைக்கு நாளில் வந்து என் லைஃப்பில் கடனே இல்லாமல் மாறிச்சு. நான் எல்லா கடனையும் அடைச்சேன். ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் செம்மையாக லைஃப்பில் முன்னாடி வந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு வர எல்லாமே போனஸ்ன்னு தோணுச்சு. ஏன்னா நான் ஒரு 6 வருஷத்தில் என்னால் எவ்வளோ வாங்க முடியுமோ அதோட ஒரு 10 times 20 times அதிகமாக கடன் வாங்கிட்டேன். அது எல்லாம் நான் வேலை செஞ்சே அடைச்சேன். இந்த கடன்லாம் வந்து நான் வந்து பயங்கரமாக எனக்காக வாங்கினதில்லை. என்னோட சுச்சுவேஷன், என் ஃபேமிலி சுச்சுவேஷன், நான் நிறைய பேரை பார்த்துக்கணும், எல்லாருக்காக வாங்கினது. பட் ஆனால் நான் வேலை செஞ்சு இதை அடைச்சேன். எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய அக்கம்ப்ளிஷ்ட் ஃபீலிங் கிடச்சிது. நான் செம்மையாக வேலை செஞ்சேன், இன்றைக்கி என்கிட்ட கடனே இல்லை. ஸோ அது நடந்து அடுத்த நாளைக்கு காலையில் நான் ஒரு வெஸ்பா வாங்கினேன். நான் மொத்தமாக லோன் எடுக்காமல் கையிலேருந்து காசு கொடுத்து ஒரு வெஸ்பா வாங்கினேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்றைக்கி எனக்கு நிறைய மெயில் வருது, நிறைய பேர் மெயில் அனுப்புவாங்க, அண்ணா எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வண்டி கடனாக கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 3 மாதத்தில் கொடுத்துறேன். ஒருத்தர் அன்றைக்கி என்னன்னா அந்த போன வாட்டி அந்த ஈவெண்ட்டில் வந்து வீடு கட்டி கொடுன்னு கேட்குறான். நான் அதை எடிட் பண்ணி தூக்க சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு கோவம் வந்தது. வீடு கட்டணுன்னா அப்போ வேலை செய், நீ வேலை செய், செம்மையாக கட்டு. ஏன்னா இப்போ நிறைய முன்னாடிலாம் நான் சோஷியல் மீடியாவில் யாராவது எதாவது கேட்டாங்கன்னா ஹெல்ப்லாம் பண்ணுவேன். பட் ஆனால் நிறைய பொய்யெல்லாம் இருந்தது. பட் எனக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே வந்து நம்ம வாழ்க்கையோ நம்மளோட பிரச்சனையோ இன்னொருத்தர் சால்வ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். எனக்கு நான் என்னைக்கு நானே சால்வ் பண்ணிக்கிட்டேனோ, என் கடனை என்னைக்கு என்னால் அடைக்க முடிஞ்சதோ அன்றைக்கி ஐ ஃபெல்ட் அக்கம்ப்ளிஷ்ட். அண்ட் ஆஃப்டர் தட் ஐ திங்க் இது எல்லாமே போனஸ். இப்போ கிடச்சிருக்கிற இந்த லைஃபு, இந்த படங்களில், அதுக்கப்புறம் வாங்கின கார் எல்லாமே வந்து போனஸ். நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ கேட்கும்போது சொன்னேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு என்னால் மாதம் 40,000 50,000 வாழ முடியும், நான் செம்ம ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த டைம்லேருந்தே மீதி எல்லாமே போனஸ் தான். ஸோ ஐ திங்க் தட் இஸ் த டைம் வேர் ஐ ஃபெல்ட் யூ நோ வாட் ஐ எம் அக்கம்ப்ளிஷ், நான் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் நித்திலா, நன்றி. அண்ணா இங்கே அந்த பொண்ணு விட்டா போயிடுன்னு நினைக்கிறேன்டா. நீதாம்மா பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு விட்டா இந்த வாட்டி கொடுக்கல நான் கிளம்பிடுவேன்ற மாதிரி அந்த பொண்ணு கை தூக்கிச்சு. அடுத்தது அண்ணா இங்கே யாரா கேட்டா? இங்கேண்ணா. நீ வச்சுக்கோப்பா, உங்ககிட்ட தான் வரேன். ஹாய்மா, आपका नाम क्या है बेटा? தமிழ். ஓ தமிழ். போலோ போலோ பேட்டி. என் பேர் அனிஷா. அனிஷா, நல்ல தமிழ் பேர். சொல்லுங்க அனிஷா. ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் சொல்லணும். நீங்கள் வந்து அங்கே ஒருத்தர் கேட்டப்போ இந்த லட்சத்தில் ஒருத்தனாக தான் நான் இருக்கேன், நம்மளால் இந்த வேர்ல்டு வந்து ஓடுதுன்னு நான் நினச்சிட்டு இருந்த காலம் 2015 அந்த மாதிரி சொன்னீங்க. இப்போ நான் லட்சத்தில் ஒருத்தனாக தான் இருக்கணும்னு இப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசுனீங்க. ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, லைக் யூ ஆர் நாட் அந்த மாதிரி ஒருத்தவங்க இல்லை. இப்போது நீங்கள் லைக் இங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னீங்கல்ல, யூ ஆர் கிவிங் எமோஷனல் சப்போர்ட். அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்பிச்சிருக்குது. இப்போ பேசுறது பார்க்க பிரவீனா பாரு, மெசேஜ் அனுப்பிச்சிருக்குது. கேட்டுட்டேன்டி அந்த கேள்வியை அப்படி அனுப்பிச்சிருக்குது. சொல்லுமா. ஸோ பிரவீனா வந்து உங்ககிட்ட எமோஷனலாக ஷீ இஸ் பீங் ஒன்று சொல்கிறாங்க, யூ ஆர் கிவிங். அதுக்கு ஒரு இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்குமே நீங்கள் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு அட்வைஸ்ன்னு சொல்ல, யூ ஆர் ரிலேட் பண்ணுற மாதிரி எவ்ரிடே யூ ஆர் டெல்லிங் சம்திங். ஸோ யூ மேட் இட் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் லட்சத்தில் ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தன்லாம் நானும் இந்த ஒருத்தராக இருக்கேன் அப்படின்னு கிடையாது. யூ மேட் ஒருத்தன் அப்படியோ இல்லைண்ணா, யூ மேட் இட். வேர்ல்டை வந்து நீங்கள் தான் கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு யூ மேட் இட். எஸ், நீங்கள் சொன்ன நிறைய விஷயம் எனக்கு இங்கே ரிலேட். நான் அசைந்தால் அசையும். எஸ், கண்டினியூ. யூ மேட் இட். நீங்கள் அவங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியும். நான் அசைந்தால் அசையும், அதுக்கப்புறம் என்னது? அகிலம் எல்லாமே. இதுல உனக்கு ஒரு பெருமை வேறையா? எல்லாருக்கும் தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரியல. எங்க பாரு இங்கே சொல்லிட்டாங்க இவங்க. சொல்லுமா. இப்போ நான் மேட் இட், ஐ எம் அகிலம் எல்லாம். எனக்கு என் பிளாக் காஃபி வருமா வராதாடா? ரொம்ப என் கூட 7 பேர் வந்தானுங்கம்மா பாஸ் வாங்கிட்டு.
சொல்லுமா சாரிம்மா. மேட் இட் அண்ணா. ஸோ நீங்க சொல்ற ஒரு சின்ன சின்ன விஷயமே நான் லைஃப்ல வந்து லைக் எவ்ரிடே வி வேக் அப், இன்னைக்கு நான் ஓடணும், அதுக்கோட மோட்டிவேஷனை நீங்க குட்டி குட்டி விஷயமா எனக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ யூ மேட் இட், யூ ஆர் மேக்கிங் த வேர்ல்ட் டு ரன். தேங்க்யூ. பேசிக்லி ஐ டெஃபினெட்லி டூ இட் எவ்ரி டே. எஸ், தட்ஸ் Just வாட் that I ஐ don't show வாண்ட் it டு off. சே. Yeah, I'm a very humble person. இதான் நீ சொல்லணும்னு நினைச்சா? எஸ் சார். தேங்க்யூ, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க் யூ. இரு, இங்க ஒரு பையன் மைக் வச்சுட்டு ஆல்ரெடி கேட்டான், நீங்களே அங்க மாத்திக்கோங்க. இங்க இங்க. நீ கிடையாது. உனக்கு கேள்வி இருந்ததுன்னா நீ ஃபர்ஸ்ட் நீ கேட்டிருக்கணும்ல, எதுக்கு அனுஸ்ரீ கிட்ட மைக் வாங்கி கொடுத்த? உனக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கான். என் பேர் பவன்குமார். பவன், நான் ஹாய் உங்களோட பவன். கருப்பு படம் ஷூட்டிங்க்கு வந்திருந்தேன் ஒரு நாள். நம்ம அப்ப என்னோட வைல்டு சைட பாத்திருப்ப. ஆமா கண்டிப்பா பார்த்தேன். ஐயோ அன்னைக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க. இங்க வந்து பாரு, உங்க அந்த பொண்ணு AD உலகத்தை நான் வந்துட்டு காப்பாத்துறேன்றா. உங்க ஏடி வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஷீட் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு 2 செகண்ட் ஏறுன்னு ஏறுனீங்க. ஏய் இரு, அதான் சொல்லாதுன்னு சொன்னல. சரி ஓகே, ஏறுன. அதுக்கப்புறம் அப்படியே கூல் டவுன் ஆகி அவனை மடியில உட்கார வச்சு கொஞ்சிருப்பேன். அதுதான் அதேதான். அந்த சேஞ்ச் எப்படி உங்ககிட்ட இருந்து எப்படி அந்த சேஞ்ச் நீ பாக்குறன்றதுனால நடிச்சேன். நீங்க பேபி கண்ணா ரொம்ப சூப்பரா நடிச்சிட்டீங்கண்ணா. இதெல்லாம் சொல்றா. ஏய் இப்போ நான் அவனை திட்டிட்டேன், அதுக்கப்புறம் அவன் என் டீமு, நானும் தப்பு பண்ணுவேன், அவன் என்னை திருப்பி திட்டானா? சரி, என் டீம் ரொம்ப டெமோக்ராட்டிக்காக வச்சுருந்தானா. இது வரைக்கும் எடுத்த எல்லா படத்துலையுமே இட் இஸ் ஆல் எல்லாரோட ஒப்பீனியன், எல்லாருமே ஐராக்கி கிடையாது, ரோலே கிடையாது. அதுலேயும் சில பிரச்சனை இருக்குது, அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இப்போ தான் இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். பட் ஆனால் நான் கத்துவேன் பயங்கரமாக, வேலை பண்ணும்போதெல்லாம் கோவம்லாம் வரும். முன்னாடியோட இப்போ நான் பெட்டர், பட் ஐ எம் ஸ்டில் அட் இட். என்னால் வந்து 100% கூலாக ஒரு செட்டை ஹேண்டில் பண்ண முடியாது. நான் கிரிக்கெட் விளையாடும்போது நான் கேப்டனாக இருந்தேன்னா ஆப்போசிட் டீமில் பயப்பட மாட்டாங்க, என் டீமில் தான் பயப்படுவாங்க. ஏன்னா நான் பயங்கர வெறியாக ஜெயிக்கணும் அப்படி இருப்பேன். ஸோ இப்போ நான் கொஞ்சம் பெட்டர், கொஞ்சம் பின்னாடி சீட் எடுத்துக்கிறேன். ஐ ஆஸ்க் மை டீம் டு, என் டீமில் ராகுல்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ ஹீ வில் லீட் த டீம், ஐ ஜஸ்ட் ஓவர் சி. நான் வேணுங்கும் போது நான் உள்ளே வந்துப்பேன். ஸோ ஒரு 10 ஓவரில் 100 அடிக்கலான்ற மேட்ச்சில் 30 தான் அடிச்சிருப்பாங்க, நாங்கள் 30 தான் அடிச்சிருப்போம். 31 எடுத்தால் ஜெயிக்கலான்ற மேட்ச்சில் வந்து நான் முன்னாடி போய் கேப்டன்சி பண்ணுவேன். ஸோ அப்போ அந்த ப்ரெஷரை என் டீம் வந்து மோட்டிவேஷனாக பார்க்கும், நாங்கள் ஜெயிச்சிருவோம். பட் எவ்ரி டே அதே ப்ரெஷரை உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அது வந்து டார்ச்சராக இருக்கும். நான் ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன். இதெல்லாம் என்னோட ப்ராப்ளம்ஸ், நான் ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்ளம். செமையாக பார்த்துப்பேன், பட் என்னோட மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து கூட இருக்கிறவங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணும். யோப்பா இவங்க கூட வேலையே செய்ய முடியாதுப்பான்ற மாதிரி ஆக்கிடும். ஸோ இப்போ தான் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அன்னைக்கு கத்தினிப்பேன், உடனே போய் சொல்லணும்னா பிகாஸ் ஐ ஐடென்டிஃபைட் இட்ஸ் அ ப்ராப்ளம். ஒரு சாதாரண விஷயம் தான், டே என்னடா இப்படி பண்ணுறேன்னாலே முடிஞ்சிடும் அப்படின்னுவேன். பேசினே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ கூட கோவம் வரும், ஆனால் இப்போ கூலாக இருக்கேன். சார் கொஞ்சம் பேசாதீங்க சார் அப்படி சொல்லுவேன். லாஸ்ட் ஒண்ணே ஒண்ணா, கமெண்ட்ரி மட்டும் விட்டுறாதீங்க. கமெண்ட்ரியை மட்டும் விட்டுறாதீங்க. நீ என்னடா பாட்காஸ்ட் விட்டுறாதீங்கன்றீங்க, கமெண்ட்ரி விட்டுறாதீங்க. ஏதாவது விட்டா தான் இன்னும் பண்ண முடியும். எமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆகணும். கமெண்ட்ரி அப்ப இங்க பேசுற சிரிச்சுனே கேப்பியா? இல்ல, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். செமையா இருக்குண்ணா. லைக் நான் பேசிக்கா கிரிக்கெட் ஃபேன். சோ கமெண்ட்ரி வந்து நீங்க பண்றப்போ இன்னும் சூப்பரா பாப்பேன். I'll definitely do it bro. Just tell Star team, okay? Star Sports tell, ask them to renew the contract for 5 years. No, this is not your competition. Star Sports is broadcasting. Okay, you are okay. This Vinitha, oh good god she is not here. இருப்பா அந்த பக்கம் மாத்தி சரி வாடா, நான் பார்த்தால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கேள்வி ஒண்டி நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க. அண்ணா என் பேர் நிதின்ண்ணா. நிதின், சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருக்கியா? அது ஆ. ஜீன். ஓகே சொல்றா தம்பி. இப்போ நீங்க வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க, அதாவது நீங்க ஒரு பக்திமயமான ஆளு. ஆ இப்போ வீட்ல வந்துட்டு செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிடாத. இரா ஒரே நிமிஷம், நான் எதுவுமே ஒரு பிளாக் காஃபி தாண்டா கேட்டேன் உங்களை. அங்க எல்லாருமே அதை குடிச்சுன்னு இருக்கிறாங்கடா. ஏன்டா 7 பேர் கூட வந்தீங்களேடா? ஏய் இதுல வேற பாரு 5 பேர் வந்து வரப்போகுதுன்றானுங்க. சொல்லுப்பா தம்பி, சாரிப்பா எனக்கு பிளாக் செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் காஃபி சாப்பிடாத, ஃப்ரைடே சாப்பிடாத, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? நான் எப்படியும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அப்படியா? ஆமாப்பா, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சிக்கன். சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல தோணுச்சு, அதை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த பாட்காஸ்ட்லேயே. ஒரு படம் ஓக்ஜான்னு ஒரு படம் பார்த்தேன் என் குழந்தைங்களோட. அந்த ஓக்ஜா பார்க்கும்போது கண்ணிலேருந்து தரையா தண்ணி எப்படி ஆகுதே அப்படி சொல்லிட்டு, அப்போ வந்து என் குழந்தைங்க கிட்ட சொன்னேன், நாலுலேருந்து அப்பா நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னு. அவங்க விட்டாங்க. அடுத்த நாளைக்கு நான் வந்து சிக்கன் ஏதோ பண்ணி வீட்டில் வச்சுருக்காங்க, அப்படி பண்ண வரும்போது அப்பா எஸ்டர்டே யூ டோல் யூ ஒன்ட் ஈட் அப்படின்னாங்க. எஸ் அப்பா டோல் நோ அப்படி சொல்லிட்டு சும்மா விட்டேன். பட் ஆனால் எங்கேயோ அந்த பாயிண்ட்லேருந்து நான் குழந்தைங்க கிட்ட சொன்னேன், எனக்கு சாப்பிட்றது பிடிக்கல, நான் அப்படியே விட்டேன். ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதுன்னா ஓகே சூப்பர் அப்படின்றது. ஏன்னா என் வீட்டில் அதே மாதிரி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இது வரைக்கும் சொன்னதும் இல்லை. கடவுள் பக்தி வந்து இது பண்ணாத, அது பண்ணாத, இது பண்ணாதான், அது பண்ணாதான்னு கிடையாது. அதுதான் மூக்குத்தேமன். நம்ம கும்பிட்ற கடவுள் வந்து நம்ம கிட்ட இதெல்லாம் வந்து சொல்லவே சொல்லாது. அது ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை, இல்லைன்னா அந்த நம்பிக்கைலாம் அதிகப்படியாக போச்சுன்னா கரெக்டாக, இல்லைன்னா மூட நம்பிக்கைலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் பக்தி வந்து 100% சரண்டர். ஐ சரண்டர் மை செல்ஃப் டு காட்.
பீட் எனி காட் 100% ஐ சரண்டர். ஐ டோன்ட் டவுட். நீங்கள் எல்லாம் அந்த தேட்டரில் கத்தினது பார்த்தீங்கல்ல, அது நான் 3 years முன்னாடி பார்த்துருக்கேன். ஐ நோ இட் வில் ஹேப்பன். ஐ வில் நாட் செகண்ட் கெஸ் காட். ஐ பிலீவ் 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் அது கிடையாது. 1க்கு அப்புறம் 17னா ஐ வில் கோ டு 17. கடவுள் என்ன 17 கூட்டு போயிடுவார். அண்ட் whichever work that I want to do, in whatever format that I want to do, God will take me there. Because I surrender. எனக்கு இது டிரான்சாக்ஷன் கிடையாது. ஸோ ஐ ஸ்டார்டட் அரெஸ்டிங் த லீக். இது வந்து ஒரு பெரிய விஷயமாலாம் இல்லை. லீக்னா நான் சொல்கிறது வந்து என்கிட்ட ஒரு பெரிய குறை இருந்தது, அதை நான் திருத்திக்கிட்டேன்லாம் இல்லை. சம்வேர் நம்ம மைண்டில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருந்துனே இருந்தது. நான் பண்ணுற வேலையில் என்னோட எல்லா இதுலேயுமே இருந்தது. இப்போ நான் வந்து நாலுலேருந்து இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 100 வாட்டி அதை பண்ணிகிட்டே இருப்போம். அதுவே ஒரு லீக். ஸோ நான் இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற லீக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணது தான் இந்த படத்தோட வெற்றி. சூர்யா சார் இந்த படத்தை ஒத்துக்கிட்டது. ஸோ ஐ திங்க் சம்வேர் நம்ம எல்லாருமே அந்த விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி, இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட லைஃப் என்னோட கண்ட்ரோலில் இருந்தது. நான் சொல்கிறதுலாம் உடம்பு கேட்டுச்சு, நான் சொல்கிறதுலாம் மைண்ட் கேட்டுச்சு.